சரியாக வைகாசி மாதம் 4ஆம் தேதியும் மே மாதம் 18ஆம் தேதியும் ராகுகேது பயிற்சி நடக்கிறது. அந்த ராகுகேது பயிற்சியில் ஜென்மராசியான சிம்ம ராசிக்கு ஜென்மராசியில் கேதுவும் 7ஆம் இடமான களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் ராகுவும் அமர்கிறார்கள். அப்படி அமரும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பது பார்ப்போம். ஜென்மராசியில் கேது அமர்வது அவ்வளவு நல்ல பலனை தராது. ஜென்மராசியில் கேது அமர்ந்தால் சுப விஷயங்களுக்கு தடைகள் ஏற்படும். சிம்மராசியில் பிறந்த கல்யாணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, திருமணத்திற்கு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தாமதமாகும் திருமணம். காதல் திருமணம் புரிபவர்களுக்கு காதல் தோல்வியில் முடியும் அல்லது சிக்கலாகும். அதே வேளையில் உடல்நலனில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு இரத்த கொதிப்பு, நெஞ்சு வலி, இருதய ப்ராப்ளம், அதே நேரத்தில் மற்றபடி வேறு விதமான தொல்லைகள் இருந்தால் அது தொல்லைகள் அதிகமாவதற்கு வாய்ப்பு உண்டு. உடல்நலனில் எச்சரிக்கை தேவை, கவனம் தேவை, மருத்துவ செலவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஜென்மராசியில் கேது அமர்ந்திருப்பதால் 7ஆம் இடத்தில் ராகு, கும்பராசியில் ராகு 7ஆம் இடத்தில் அமர்ந்தால் என்ன நடக்கும் என்று கேட்டீர்களானால், உறவுகள் பலப்படும், ஆனால் உரிமைகள் அறுக்கப்படும். அதாவது கணவன் மனைவி உறவு என்பது சற்று தள்ளியே இருக்கும். ஆனால் தேவையில்லாத பிற நபர்களுடைய உறவு வந்து சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்தில் ராகுவினால் ராகு பகவான் தேவையில்லாத தொடர்புகளை உண்டாக்குவார், தேவையில்லாத அவமரியாதையை உண்டாக்குவார், தேவையில்லாத கரும்புள்ளிகளை உருவாக்குவார், தேவையில்லாத கெட்ட பெயரை உருவாக்குவார், தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவார். எனவே சிம்மராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தால் பிற பெண்களிடத்தில் கவனமாக இருக்கவும், ஒருவேளை சிம்மராசிக்காரர்கள் பெண்களாக இருந்தார்களானால் தன்னுடைய பெயர் கலங்கப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த ஆண்களிடம் கவனத்துடன் பழகுங்கள். இந்த ராகு கேது பயிற்சி அடுத்த 1.5 வருடத்துக்கு இந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறது. இருந்தாலும் ஜென்மராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் அமர்வதால் இது நாகதோஷம், சர்ப்பதோஷம் என்று சொல்வார்கள். ஆனால் இருக்கப் போவது என்பது 1.5 வருடம் மட்டுமே. இருந்தாலும் மிக மிக கவனமாக செயல்படுங்கள். அனைத்து விஷயங்களிலும், அனைத்து காரியத்திலும், அனைவரிடத்திலும். யாரையும் எளிதாக நம்பிவிடாதீர்கள் சிம்மராசி அன்பர்கள்.